அதானே இப்ப பிரச்சனை. இதுல நீங்க யாருமே உங்களோட இல்ல. யார் இங்க பார்வதி யாருமே இல்ல. நீங்க வந்து குரூப்பா இல்ல. இங்க குரூப்பே இல்லாம தான் விளையாண்டீங்க. அதுல பார்வதி வந்துச்சு, அது வேற பிரச்சனை. குரூப்பா இருக்கும்போது நீங்க அப்படித்தானே வரணும். அந்த விளையாட்டுல கொண்டாடணும், அந்த மாதிரில வரணும். இதுல அப்படி இல்லை இல்ல. இப்ப நேத்து இதுல கூட எப்படி இருக்கு, நீங்க உங்க குரூப்பை நீங்க விட்டு கொடுக்காம விளையாண்டு இருக்கணும். இதுலயும் குரூப் இருந்தானே, போட்டலையும் குரூப் இருந்துச்சுல, நீங்க நின்று இருக்கணும்ல. அது இல்லையே உங்கள்கிட்ட, அந்த இது இல்லையே. நான் தோத்தா பரவாயில்ல, அவங்களுக்கு அடுத்தவங்க 2 கண்ணு பொருளும் எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல 3 பேர் விளையாட்டு எனக்கு பிடிக்குது சார். தானும் ஜெயிக்கணும், அடுத்தவனும் ஜெயிக்கணும். ஒண்ணு வந்து அப்படின்னா அவங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். அது வந்து வியானா செய்யறாங்க, இவரும் செய்யறாரு, தியாவரும் செய்யறாரு, விக்ரமும் அதை செய்யறாரு. விக்ரம் இருக்காரு, அவரும் செய்யறாரு. கடைசியில அவர் பின்னுக்கு முதுகுல குத்துன அது வேற பிரச்சனை. எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு அப்படி விட்டுதான் பிடிச்சாகணும், வேற வழி கிடையாது. இதுல மத்த யாருக்குமே இல்லையே சார், யாருக்குமே இல்லையே. இப்ப அரோரா, இப்ப ஆதிரா கூட இவருக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க. யாருக்கு? எப்ஜேக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க. ஆனா இவருக்கு யாரும் பேசலையே. இவர் போர்ட்டல் கொடுத்தாரு, யாரு இவருக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரலையே. அவர் பேர் என்ன, இவரை தவிர யாரும் பேசலையே. அவர் பேர் என்ன, ஜபரிக்கு. எப்ஜே இவரை தவிர யாரும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வரலையே. அவர் பேர் என்ன, எப்ஜேக்கு வந்து திவாரை தவிர யாரும் சப்போர்ட்டுக்கு வரலையே. அவர் விளையாண்டார்ல திவார். அவர் இவர் ஆர்ஜையும் அவர் என்ன சபரியும் நல்லா வரட்டும், ஜெயிக்கட்டும் தானே அவர் விளையாண்டாரு. அதே மாதிரி பார்வதியும் ஜெயிக்கட்டும், அவருக்கு நாமினேஷன் கிடைக்கும் தானே விளையாண்டாரு. தனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் தான் விளையாண்டாரு. இவரு கேட்கலையே, போய் நாமினேஷன் கேட்கலையே திவாகர். கேட்டிருக்கலாம்ல. கண்டிப்பா ஒரு சாப்பாடு கொடுங்க, அது தானே கொடுக்குன்னுட்டாரு. அதானே விளையாட்டு. அப்படித்தானே விளையாடணும். உங்க நீங்க கூட்டு போறேன்னா அப்படித்தானே விளையாடணும். மத்த இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. இப்போ போன சீசன்லாம் விளையாடுவாங்கல்ல. முத்துக்குமாரன் விளையாண்டாருல, அவர் இன்னும் ஒரு ஆர்ஜே அவர் முன்னு கொண்டாருன்னு இவங்களை அவரோட விளையாடும் போது அவங்களுக்கு கடைசியில தானே அந்த இது பிரச்சனை வரும். கடைசியில தானே அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிடுவாங்க. சௌந்தர்யம் அது மாதிரி தான் விளையாண்டாங்க. அதானே விளையாட்டு. எடுத்தோடனே நீ உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, அங்கே சும்மா வெளியில பேசுறோட சரியா வருமா ஒற்றுமை? பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? நம்மளும் பிக் பாஸ் எத்தனை தடவை பார்த்துருக்கோம். ஒருத்தருக்கு ஒன்னா விளையாடணும்ல. இங்க சண்டை போட மட்டும் தேவையில்லாத சண்டைக்கு மட்டும் இங்க சப்போர்ட் பண்றதுல என்ன இருக்கு? இல்ல இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப பார்வதி மாதிரி ஆட்களும் வேணும், கனி மாதிரி ஆட்களும் வேணும் சார். ஏன்னா 2 பக்கமும் இருந்தாதான் நமக்கு வாட்ட சுவாரஸ்யமா இருக்கும். உண்மை உண்மை வேலைக்காகாது. உண்மை சார், அது இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. அது சில பேருக்கு பிடிக்கணும். இப்ப இல்லைன்னு சொல்ல, கனி மாதிரி ஆட்கள் வேணும், வினயா மாதிரி ஆட்கள் வேணும், விக்ரம் மாதிரி ஆட்கள் வேணும், திவார் மாதிரி ஆட்கள் வேணும். ஒண்ணுமே செய்யாத ஆட்கள் தேவையில்லை. இது விளையாடு, ஏதாச்சும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒரே இதை கடைசி வரையும் பேசிக்கிட்டா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப அதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையே 3 நாளைக்கு இழுத்தா என்ன இருக்கு? வியாழக்கிழமை முடிஞ்சு இன்னைக்கு என்ன சனிக்கிழமை வரையும் ஓடுது அந்த பிரச்சனை. இது வரைக்கும் பாத்துருக்கமா? ஒரே நாள்ல பாத்துருக்கமா? இந்த வாரம் முடிஞ்ச பிரச்சனை அடுத்த வாரம் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க. அப்ப பாத்துருக்கேன் நான் இதுல பிக் பாஸ்ல 24 கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் நடக்கு, 2 மணி நேரம், அப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். அதை பத்தி தான் பேசுவாங்க. மறுபடியும் எப்பாச்சும் ஒரு சண்டை வரும்போது அந்த மத்த பிரச்சனை அதுக்கு செஞ்சியே அப்படின்னு வரும். அது வேற, அது பாக்குற ஒரு விஷயம் இருக்கு. இது இன்றைக்கு பூரா அதான் நடக்குது, வேற எதுவுமே நடக்கலையே. ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணாச்சுன்னா அதை தப்பு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 சேர்த்து வைக்கிற பிரச்சனையே 2 நாளைக்கு ஓடுது. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. பாக்குற சுவாரஸ்யம் ஒண்ணும் இல்லாதனால தானே இதை அவர் பணியனை தூக்கி அதை காமிக்கவே தேவையில்லை, எடிட் பண்ணி போடவே தேவையில்லை. அதை தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்காரு, அதையும் எடிட் பண்ணி போடுறான். அவர் 1000 தடவை சொல்லிட்டாரு, வேற காமிக்கிறதுக்கே 1000 தடவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டான் 24/7ல. மறுபடியும் அதைத்தானே காமிக்கிறான். அன்னைக்கு சட்டை கழுவுறதை காமிக்கிறான், இதை காமிக்கிறான். போடுறதுக்கு இங்க ஒண்ணுக்கு ஒண்ணுமே இல்லை.
சரி இவர் பேசுறாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்குன்னு போட்டு காமிக்கிறான். அவனு